GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டேட் அசெம்பிளியோ அல்லது பாராளுமன்றமோ இதை விவாதிச்சிருக்கணும். அவங்க இதை பத்தி கவலைப்படாம இருந்ததுனாலதான் அந்த ஷோ இவ்வளவு ஹிட் அடிச்சு. அந்த விவாதத்தில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. அந்த விவாதத்துல என்ன நடந்தது? இந்த ஷோவை பொறுத்தவரை சில நேரங்களில் ஒரு பயஸ் நம்ம பார்க்க தான் செய்யும். நாயை நேசிக்கட்டும், தப்பு கிடையாது. குழந்தை மாதிரின்றாங்க, தப்பு கிடையாது. அதனுடைய கழிவுகள் அடுத்த வீட்டு வாசல்ல வைக்கலாமா? அது கடிக்க தான் செய்யும். நீ தான் பார்த்து போன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? கார்பரேஷன்ல புளியும் பள்ளமும் இருக்கும், நீ தான் பார்த்து போன்னு அரசாங்கம் விட்ட மாதிரி இவங்களும் பண்றாங்க. இந்தியாலேயே அதிக ராபிஸ் நோய்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. அது கோபிநாத் சார் தான் சொன்னாரு. அது உண்மை இல்லை. ரெண்டு ஆமையை கொண்டு வந்தா பிடிச்சிடறாங்க. சந்தோஷத்துக்காக கிடைக்கிற இந்த நாய்கள் மட்டும் எப்படி கிடைக்குது? ஏன் அதை தடுக்க முடியல? அது பெரிய மாஃபியாங்க என்ன பொறுத்தளவில். நான் இப்படி சொன்னா அது தப்பு. ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், கோழியா இருக்கலாம், எல்லாமே நகர எல்லைக்குள்ள இருக்கக்கூடாது. மனிதர்கள் வாழ்ற இடத்துல நீயானால பேண்டுன்னு தான் உபயோகிச்சேன். அது கட் பண்ணிட்டாங்க. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலின் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் திருமிகு அருணாச்சலம் அவர்கள். சமீபத்தில் தமிழகம் முழுக்கவே பேசு பொருளான விஷயம் திருநாய்கள் பிரச்சனை குறித்தும் அது தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி நடந்த விவாதம் குறித்து தான் பெருசாக பேசிட்டு இருக்காங்க சார். அந்த விவாதத்தில் நீங்களும் கலந்துக்கிட்டீங்க. ஸோ திருநாய் பிரச்சனைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த விவாதத்தில் என்ன நடந்தது? ஏன்னா எதிர்த்தரப்பில் பேசினவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களை முழுசாக பேச விடலை, நாங்கள் பேசினதை எடிட் பண்ணி கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே அந்த அரங்கத்தில் இருந்த உங்களோட பார்வை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் சார். ஸோ அங்கே என்ன நடந்தது, என்னென்ன மாதிரி பேசப்பட்டதாங்க? எனக்கு இது நீயா நானாவில் 4வது ஷோ. நான் முதல் ஷோ போனது நானும் இப்போ இருக்கிற 1000 லைட்ஸ் எம்எல்ஏ எழிலன் அவர்களும் ஜட்ஜ் சீஃப் கெஸ்ட் மாதிரி உட்காந்து உடல் பருமன் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அதை தொழிலாக பண்ணுறவங்க ஒரு பக்கம், அதை பற்றி பேசினது தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. அதுவும் இதே மாதிரி ஒரு பெரியதாக ஸ்கேண்டல் மாதிரி போச்சுது. ஆனால் இதில் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் நான் நிறுத்தினேன். இந்த ஷோவுக்கு நான் போகாமல் நிறுத்தினேன். ஏன்னா இந்திய மருத்துவ சங்கம் எங்களுக்கு ஒரு பேனிங் ஆர்டரை போட்டுச்சு. ஏன்னா இந்திய மருத்துவ சங்க டாக்டர்கள்லாம் ஒரு பக்கம், அதுக்கு நான் போகலை. இன்னொரு பக்கம் மக்கள் உட்கார்ந்து பேசுகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்றில் மருத்துவ சங்க உறுப்பினர்கள்லாம் இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. நாங்கள் பேசினது எதுவுமே போடலை, அந்த பக்கம் பேசினது மட்டும்தான் போட்டாங்கன்னுட்டு. இந்த ஷோவை பொறுத்தவரை நம்ம பார்த்தோம்னா சில நேரங்களில் ஒரு பயஸ் நம்ம பார்க்க தான் செய்வோம். புரியுதா உங்களுக்கு? இந்த ஷோ இன்னைக்கு ஏன் இவ்வளோ ஹிட் அடிச்சதுன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து ஏதாவது இருக்குமா அதுக்கு? ஏன் இந்த ஷோ இன்னைக்கு இருக்கிற கரண்ட் பிரச்சனை, இது மக்களுக்கான பிரச்சனை, சமூக பிரச்சனைகள் தொடர்ந்து அதில் என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா, எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருந்ததுன்னா, அன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வர்ற அளவுக்கு ஒரு பிரச்சனை. அந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ஒரு மைல் ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் தெருநாய்களை கையே வைக்க முடியாமல் இருந்த ஒரு நேரம் போக, திடீர்னு ஒரு டெல்லியில் மட்டும் ஒரு ஷெல்டரை போட்டு நாயெல்லாம் பிடிச்சு போட்டதுக்கு அப்பீலுக்கு போன கேஸ் அது. அந்த கேஸில் வாதாடின சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபா ஒரு ஆர்குமெண்ட்டு வாங்குறவங்க 4 பேரை வச்சு அன்றைக்கி ஆர்கியூ பண்ணி அதன் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா, ஷெல்டருக்கு வேணும், ஆனால் எல்லாரையும் பிடிச்சி போட, எல்லா நாய்களையும் பிடிச்சி போட வேண்டாம், அக்ரெசிவ் டாக்ஸு, டிசீஸ்டு டாக்ஸு, டிசபிள்டு டாக்ஸ்லாம் அங்கே போடுங்கன்னு சொன்னாங்க. இதுவே ஒரு பெரிய மைல் ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்வேன். இது வரைக்கும் நாய்களை எதுவுமே பண்ண முடியாமல் இந்தியாவில் இருந்தது. ஏன்னா தெருநாய்கள் எல்லை மீறி போயிடுச்சுதுங்கிறது இப்போ தெரியும். தினசரி செய்திகளில் நீங்கள் எல்லா செய்திகள்லையும் ஒரு சின்ன நியூஸ் நாயை விரட்டினது, நாய் கடிச்சது, 4 பேர் சேர்ந்து 4 நாய்கள் சார்ந்து ஒரு குழந்தையை குதறினது, இல்லை தூங்கிட்டு போன ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு போனது, இல்லை ஒரு வயசான முதியவரை இல்லை பெண்மணியை அந்த குழந்தைங்கள அம்மா இருக்கும்போது தடுத்தது, இந்த மாதிரி வாட்ஸ்அப் செய்திகளோ அல்லது நியூஸ் சேனல்லையும் அது செய்திகளாக போடுற அளவுக்கு நாய்களுடைய உபத்திரவம் தாங்க முடியாமல் மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கங்கிற இந்த நேரத்தில் நம்முடைய அசெம்பிளி அல்லது ஸ்டேட் அசெம்பிளியோ அல்லது பாராளுமன்றமோ இதை விவாதிச்சிருக்கணும். அவங்க இதை பற்றி கவலைப்படாமல் இருந்ததுனால தான் அந்த ஷோ இவ்வளோ ஹிட் அடிச்சது. அவங்க கவலைப்பட்டிருக்கணும். அவங்க எந்த அளவில் இருக்கிறாங்கன்னா, நாங்கள் வேக்சின் போடுறோம், அதோட இப்போ முடிஞ்சு போச்சு, நாங்கள் நாய்களை தொட முடியாது, அது எங்களுடைய சக்திக்கு மீறினதாக இருக்குது அப்படின்னுட்டு. ஆனால் இப்போ இதை பற்றி பேசுகிற எல்லாருமே அந்த நாயுடைய எதிர்ப்பு, அதாவது அங்கே யாருமே பிராணிகளுக்கு எதிர்ப்பானவர்களோ
பிராணிகளை ரொம்ப விரும்புகிறவங்கன்னு ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லப்போனால் விலங்கு ஆர்வலர்கள்னு ஒரு குரூப் இருக்குன்னா எதிர்த்த குரூப் வந்து விலங்கு வெறுக்கிறவங்கலாம் கிடையாது. எல்லாரும் வீட்டில் நாய் வச்சு வளர்க்குறதுக்கு தயார். எல்லாரும் வீடுகளில் ஆடு மாடு வச்சு தான் எல்லாரும் படித்து பாஸ் ஆகி இன்றைக்கி பெரிய பெரிய உதவியில் இருக்க எல்லாருடைய வீட்டு பின்னணியும் பார்த்தீங்கன்னா பால் விற்றதோ அல்லது ஆடு விற்றதோ தான் ஒரு காரணமாக இருக்க முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில். இன்றைக்கி நம்ம படித்து மேலே வந்துட்டோங்கிறதுனால சாணின்னா என்னென்னே தெரியாமல் வளர்ந்தவங்களா இருக்க முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நிச்சயமாக. அதுவும் கிராமத்து ஜனங்கள் அவ்வளோ பேருக்கும் இதை தாண்டி தான் வந்திருக்கோம். இது யாரும் வெறுக்க முடியாது. ஆனால் இன்னைய சூழ்நிலையில் ஓடுறது கண்ணை மூடிக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிட்டு வீட்டுக்கு திரும்புகிற நேரத்தில் வர்ற நாய்கள் விரட்டுறது யாருக்கும் பிடிக்கல, யாருக்கும் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது பிடிக்கலைங்கிறத தாண்டி. எந்த நேரம் ஒரு குறுக்க வந்துன்னா அது என்ன சொல்கிறது, ஆஸ்பத்திரிகளில் 3 விதமாக நம்ம பார்ப்போம். ஒன்று வந்து ஆக்சிடெண்ட் பார்ப்போம், ரெண்டாவது டாக் பைட்ஸ் பார்ப்போம், மூணாவது வந்து ஒஸ்ட் டாக் பைட்ஸை பார்ப்போம். ஒரு ஏரியாவில் 5-6 பேரை கடிச்சது, ஒரு கடி ரொம்ப மோசமாக கடிச்சது, இந்த மாதிரிலாம் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகளை பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மருத்துவனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோவிடை பற்றி நம்ம என்னெல்லாம் உலகமே ஸ்தம்பிக்க வச்சு மக்களை காப்பாற்றணும். மக்கள் தான் முக்கியம். உலகமே ஸ்தம்பிச்சுது, வேலையே வேண்டான்ட்டாங்க, பிரயாணங்கள் வேண்டாம், நீங்கள் வீட்டிலே இருங்க, முடியல நாங்கள் சாப்பாடு கூட போடுறோன்னு அரசாங்கங்கள் முன் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு அந்த கோவிடில் அந்த நோயில் எவ்வளோ பாதுகாத்தாங்க அவ்வளவு இந்த நோயிலேருந்து பாதுகாக்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நான் எல்லா உங்களுடைய யூடியூப் சேனல் எல்லாத்துக்கும் பேட்டி கொடுக்கும்போது நான் ஒரு கதை சொல்கிறேன். அது வந்து என்னுடைய 94வது வருஷம் நான் ஆரம்பித்த ஒரு முதல் 3 மாதங்களில் நடந்த ஒரு சம்பவம். 24 வயது உடைய ஒருத்தனை ஒரு 3-4 பேர் சேர்ந்து கூப்பிட்டு வர்றாங்க. அப்போ நான் அந்த இடத்துல கிளினிக் ஆரம்பித்து 3 மாதம் தான் ஆகுது. நல்ல வெளிச்சமாக இருக்கிற ஒரு மாலை, அது ஒரு 5:30 மணிக்கெலாம் 6 மணிக்கெலாம் என்னோடய கிளினிக் உள்ளே வந்துட்டாங்க. வந்து அவங்க பேசும்போது அந்த பையனுக்கு 24 வயசு, உங்களை மாதிரி ஒரு திடகாத்திரமான இளைஞன், அதாவது ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த செஞ்சி மாவட்டத்திலேருந்து வந்த பையன். அவன் அங்கேயே சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியாது, என்கிட்ட வந்து பைய சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில் எனக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே பக்கத்து வீட்டில் போய் தண்ணியை வாங்கிட்டு வந்து, அப்போல்லாம் நம்ம கேன் போட்டு கிளினிக்லாம் கிடையாதுனால பக்கத்து வீட்டில் தண்ணி வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது அவன் அந்த ஹைட்ரோஃபோபியான்னு சொல்லுவோம், தண்ணீர் குடிக்க முடியாமல் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சிம்டமை எலிசிட் பண்ணதுக்கப்புறம் நான் லெட்டரில் எழுதுகிறேன், இவருக்கு வந்து ரேபிஸ் நோய் வந்துருச்சுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும், வேறு எங்கேயும் இதை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அனுப்புகிறேன். அதை தாண்டி அன்னைக்கு மறுநாள் எனக்கு தெரிகிற செய்தி 1 மணிக்கு தான் இவங்க போயிருக்காங்க. 5:30 மணிக்கு என்னை பார்த்தவங்க இருக்கிற அத்தனை நகரில் உள்ள பெரிய ஆஸ்பத்திரிக்கெலாம் போனதுக்கப்புறம் எங்கேயுமே எடுக்க மாட்டேன்னு. ஏன்னா அந்த டாக் பைட்டை மட்டும் அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கவர்மெண்ட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த பையன் 3ஆவது நாள் உலகத்திலே இல்லை, 3 நாள் தான் என்னை பார்த்துட்டு போனதுக்கப்புறம். ஏன்னா தண்ணியும் குடிக்க முடியாது, சாப்பிட முடியாது, யாரும் பக்கத்தில் போய் மருந்துகளை போட மாட்டாங்க, கெட்டி வச்சுட்டு ஒரு தனி வார்டு இருக்குது, டார்க் ரூம், அது பிரிசனில் இருக்கிற தூக்கு தண்டனை கைதிகளுக்கான வர மாதிரி ஒரு அறை. அது அதில் போட்டுருவாங்க, ஒன்றும் மருந்தும் கொடுக்க மாட்டாங்க, மாத்திரையும் கிடையாது. 3 டேஸில் யாருக்கும் பாதகம் இல்லாமல் ஒரு மரணத்தை யுத்தனாசி மாதிரி தான். அப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக சமுதாயத்தில் மாறினதுக்கப்புறம் டாக்டர், பெருவாரியாக இந்த மக்கள்லாம் சொல்கிறாங்கல்ல இது உண்மையிலேயே பெரிய பிரச்சனை தான் சொல்லிட்டு, அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு மருத்துவர் அப்படின்றதையும் கடந்து ஒரு தனி மனிதராக அந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டீங்க இல்லையா? அப்போ வந்து ஒரு எதிர்பார்ப்போடு போயிருப்பீங்க, நம்ம வந்து இந்த பிரச்சனையை குறித்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு போகிறோம், ஆனால் எதிர்த்தரப்பில் வந்து இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவாக பேச வராங்க, திருநாய்கள் வந்து வேணும்னு சொல்லிட்டு பேச வராங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்த சமயத்தில் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்த்துருப்பீங்க? அவங்க என்ன பேச போகிறான்னு எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருந்திருக்கும்ல, அதையும் கடந்து என்ன எதிர்பார்ப்போட போனீங்க? அவங்க என்னென்ன கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு வந்து வினோதமாக பட்டது அவங்க பேசுனதில்? இல்லை, அவங்க பேசுனதுங்கிறது நான் இந்த 3ஆவது விவாதம் போயிருக்கிறேன், இந்த விவாதத்தை பார்த்துருக்கவும் செய்கிறேன். சில நேரங்களில் பயஸ்டுங்கிற மாதிரி பட்டா கூட உண்மையான மக்களுடைய கருத்து தான் அங்கே வெளிப்படுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. புரியுது அவங்களுக்கு? நமக்கு வந்து நாய்கள் எல்லாருக்குமான ஒரு கஷ்டங்கிறது எனக்கு தெரிஞ்சு தான் போனேன். நான் அங்கே அக்ரெசிவாக விவாதிக்க போகலை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான் சொல்ல போனேன். என்னோடய செல்ஃபோன்லேருந்து உங்களுக்கு ஷேர் பண்ணால் தெரியும், நான் ஒரு ஸ்ட்ரே டாக் மெனேஸ்னு ஒரு நேஷ்னல் வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறேன், ஆல் இண்டியா சேனல். அதில் நாங்கள் வந்து பல்வேறு காலகட்டங்களில் இந்த நாய்களை பற்றி என்ன வந்தாலும், சென்னையில் இருந்தாலும் சரி, இந்தியாவை பற்றி என்ன வந்தாலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வர்ற அவ்வளவு செய்திகளையும் அங்கே நான் பகிர்ந்துட்டு வருவேன். அதனால தான் என்கிட்ட அன்றைக்கி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தது. 13,75,000ங்கிறது ஒரு செய்தி, அந்த செய்தித்தாளில் வந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கு முந்தின வருஷத்தை விட அது 50% அதிகமாக இருந்ததுங்கிறத கிராஃபிக்ஸ் போட்டு இருந்ததெல்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி தான் 1,80,000 நாய்கள், தெருநாய்கள் இருக்குது, வீட்டில் வளர்க்குற நாய்கள் 1 லட்சம் இருக்குது, 10,000 நாய்களுக்கு தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்கிறது செய்தி.
ஆனால் அதெல்லாம் நான் ரொம்ப நாளாக கிரகிச்சிட்டு வந்ததுனால நான் அந்த விஷயங்களை மட்டும் பேச போனேன். மருத்துவனா இது வந்து நான் என்னை ரொம்ப பாதித்ததுனால இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக வேணும்னு நான் நம்புறதுனால நான் அந்த ஷோவுக்கு போனேன். இல்லைனா அன்றைக்கி என்னுடைய தொழிலை போட்டு 8 மணி நேரம் அங்கே போய் உட்காரணும் அவசியம் இல்லை. அதே நேரத்தில் நான் போன 3 போனது எல்லாமே நான் சீஃப் கெஸ்ட்டாவோ அடிஷ்னல் கெஸ்ட்டாவோ ஒரு ஸ்டூல் போட்டு இந்த மிஸ்டர் கோபிநாத் உட்கார மாதிரி ஒரு ஸ்டூல் போட்டு ஒரு 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 2 ஷோ அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஒரு ஷோவில் சீஃப் கெஸ்ட்டாக உட்காந்துருக்கிறேன். அதனால் இந்த தடவை நான் எனக்கு சொல்லிட்டாங்க, நீங்கள் கெஸ்ட்டாக வாங்க சார், நாங்கள் கார்லாம் தரோம் கூப்பிட்டு போகிறோம், ஆனால் நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக இல்லை, சீஃப் கெஸ்ட் யாருமே இல்லைன்னாங்க. கடைசியில் 2 பேரை உட்கார வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் முன்னால் உட்காந்து நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு இது ஒரு சரியான தருணம்னு நான் அதை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கிறதுனால மக்கள்கிட்ட அதை ஷேர் பண்ணணும்னு ஒரு வாய்ப்பாக தான், விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. அவங்க எவ்வளவு அது என்ன சொல்கிறது கட் பண்ணி போட்டாலும் அதில் நம்ம பேசுகிறது கொஞ்சம் நிச்சயமாக இம்பேக்ட் இருக்குன்னு நினச்சேன். அதை என்னால் ஏற்படுத்த முடிஞ்சதுன்னு நான் நம்புகிறேன். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னது போல் உங்கள்ட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை வந்து அங்கே பேசுகிறதுக்காக அங்கே போயிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. அதே எதிர்த்தரப்பில் வந்து எந்த விதமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்து பேசின மாதிரி நமக்கு தெரியல. ரெண்டாவது, பல வினோதமான கருத்துக்கள்லாம் அங்கே பதியப்பட்டது இல்லையா? இதில் வந்து எந்த ஒரு கருத்து என்பது உங்களுக்கு பர்சனலாக பாதிச்சதுன்னு சொல்லலாம்? இல்லை, அவங்க யாருமே தனிப்பட்ட முறையில் நான் சொல்ல விரும்பாட்டாலும் அவங்களுடைய இது வந்து என்ன வேணாலும் நாய் செய்யட்டும், எங்கள் அம்மாவே கடிக்கட்டும், ஆனால் நாய் தெருவில் தான் இருக்கணும், நாயை நாங்கள் இப்படி தான் வச்சுப்போம் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்து மட்டும் கொஞ்சம் கஷ்டமானதாக இருந்தது. ரெண்டாவது வந்து அவங்க வந்து எந்த சட்டத்திட்டத்துக்கும் உட்படலைங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா அவங்க வீடுகளில் வச்சுருக்க நாய்க்கு அவங்க லைசன்ஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லும்போதே அவங்க சட்டத்தை மதிக்கிறவங்க கிடையாது. 18 வயசுக்கு மேலே நீ லைசன்ஸ் வாங்காமல் ஓட்டாதன்னு சொல்கிறான். குழந்தைங்க போனால் அப்பா அம்மாவை பிடிச்சி உள்ளே வைக்கிறாங்க. இன்றைக்கி குழந்தைங்க போய் ஆக்சிடென்ட் ஆனால் அதே மாதிரி தான் இவங்க பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது தான் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதனால் என்னை பொறுத்தளவில் இந்த நாய் ஆர்வலர்கள்னு சொல்கிறவங்க வந்து நிச்சயமாக சட்டத்துக்கு உட்பட்டு நிற்கிறவங்க இல்லைங்கிறத பல்வேறு இதில் அதிலே ஒரு கருத்து இன்னொன்று. இவங்க ரோட்டில் நடக்கும்போதாவது அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களா? நான் இருக்கிற நகரில் ஒரு நபர் வந்து 2 நாய் பெரிய ஃபெரோஷியஸ் நாயை வச்சுக்கிட்டு வருவார். நம்ம வாசல்னா நம்ம வீடு தப்பிச்சுது, இல்லைன்னா நம்ம வீட்டு வாசலில் நாஸ்தி பண்ணிட்டு போயிடும். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பாதித்த விஷயம். எனக்கு நல்லா படித்தவங்க, நல்ல நாயை வளர்க்குறீங்க, அந்த நாய்க்கு ஒரு சுத்தமான இடம் தான் தேவைப்படுது. அது அடுத்த வீட்டு வாசலாக தான் இருக்குது. நான் என் வீட்டிலேருந்து பைக் எடுத்தாலோ இல்லை நான் கால் ஷூவை போட்டு ஹாஸ்பிட்டல் வரேன்னு வந்தாலும் நான் அதில் தான் மிதிக்கணும். அதுவும் என்னுடைய யோகத்துக்கு நான் எல்லா நேரமும் மிதிச்சுட்டு நான் செருப்பு போய் கழுவிட்டு இருக்கிறதா பார்த்தேன். இது வந்து இன்னொரு வகையான பிரச்சனையை சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இப்போ சானிடரி ஒர்க்கர்ஸ் கொண்டு இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ வெளிநாடுகளை பார்க்கும்போது இந்த நாயோட எக்ஸ்ட்ரீட்டியா அந்த கழிவுகள்லாம் அவங்க வந்து க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க தனிப்பட்ட முறை. பேப்பர் க்ளவ் போட்டு அப்படியே எடுத்து அந்த க்ளவோட கலத்தி குப்பத்தொட்டில் போட்டுருவாங்க. ஆனால் இங்கே வந்து என்னன்னா அப்பார்ட்மெண்ட்குள்ளே வளர்க்குற பெட் அனிமல்ஸையும் வெளியில் வந்து வாக்கிங் கூட்டு வரோன்ற பேரில் வெளியில் வந்து கழிவுகள் நாய் கழிக்கும் போது அதை வந்து யாரும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. கடைசியில் வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் தான் அதை கிளீன் பண்ணி கொண்டு போகிற நிலைமை இருக்கு. இப்போ இந்த புரிதல் எதற்காக வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்க டாக்டர்? அதான் எனக்கு அந்த விஷயம் தான் புரியல. அவங்க நாயை நேசிக்கட்டும், தப்பு கிடையாது, குழந்தை மாதிரின்றாங்க, தப்பு கிடையாது. அதனுடைய கழிவுகளை அடுத்த வீட்டு வாசல்ல வைக்கலாமா? அது என்னதான் நாயா இருந்தாலும் அது நாய் தானே அவங்க சொல்ல வர்றாங்க அந்த நேரத்தில் மட்டும். அதுக்கு என்ன தெரியும், உங்கள் வீடு வாசல்னு தெரியுமா, அது தனின்னு தெரியும். ஆனால் சுத்தமாக இருக்க இடம்னு தெரியுதுல்ல, அது அடுத்த வீட்டு வாசலில் தானே விடுறேன்னு தெரியுது. அப்போ நீங்கள் தானே அதுக்கு பொறுப்பேற்கணும். அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் வருத்தம் உண்டு இந்த நாய் வளர்க்குறவங்க மேலே. ஏன்னா இப்போ நாங்கள் மாடு வளர்த்தோம்னா மாட்டுக்கு சாணியை நாங்கள் அள்ளி தூர போட்டு போயிடுவோம். மாட்டு சாணி யார் அள்ளுறா? அன்னைக்கு ஆள் வரலன்னா மாடு வச்சுருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ஆள் வச்சுருக்கலாம், அன்னைக்கு வரல, மாடு அப்படியே விடுவீங்க. நீங்கள் சாணியை அள்ளுவீங்க, மாட்டையும் குளிப்பாட்டுவீங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி தானே நீங்கள் இதுக்கு ஒரு பொறுப்பு ஏற்றுக்கிற தன்மை வேணும். இது என்னை ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நாய்களை வந்து கடித்ததுக்கப்புறம் நாய்னா கடிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? அது கடிக்க தான் செய்யும், நீ தான் பார்த்து போன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அது நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. இது இப்போ நம்ம கார்பரேஷனில் குழியும் பள்ளமும் இருக்கும், நீ தான் பார்த்து போகணும், பட்டோல்ஸ் இருக்கும், திடீர்னு மார்க் பண்ணப்படாத ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும், நீ தான் பார்த்து போகணுன்னு அரசாங்கம் விட்ட மாதிரி இவங்களும் பண்ணுறாங்க. அது வந்து தவறான ஒரு விஷயம். நீ சட்டத்தை வந்து 2 பக்கமும் நம்ம மதிக்கணும். அது தவிர இவ்வளவு தெருநாய்கள் வருவதற்கான காரணம் என்னன்னு இப்போ யோசிக்கணும். அரசாங்கம் வச்சிருக்க எந்த திட்டமும் முழுமையாக செயல்படுத்தப்படலைங்கிறது அது காரணம். அதுக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, நான் வேணால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிட்டு போகிற நாய்களே 36% நாய்கள் தானா, அதில் ஆப்ரேஷன் பண்ணுற நாய் 10% தானா, அதில் வேக்சின் போடுற நாய் 18% தானா, திரும்ப கொண்டு விட்டுருவாங்களாம். அப்போ இப்படியெல்லாம் நம்ம வந்து எந்த கட்டத்துலையும் எதையுமே நான் மக்களுக்காக செய்ய மாட்டேன் அப்படின்னு நிற்கிறதுல வந்து எந்த ஒரு நியாயமே, அந்த வழி தான் நான் அங்கே போனதுக்கான காரணம். டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னது போல் அந்த எண்ணிக்கை வந்து
பல மடங்காக பெருகிருச்சுன்னு தான் பார்க்கணும். ஆனால் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாரோட பொறுப்புன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தர தனி மனிதன் உட்பட அரசாங்கம் உட்பட தட்டி கழிச்சிட்டே வரதை பார்க்க முடியுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாய்களுக்கு கருத்தடை தொடர்பாக வேக்சினேட் பண்ண சொல்லும் போது என்ஜிஓ தான் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அதுலேயும் வந்து ஒரு ஸ்கேம் நடைபெற்றிருக்கு. ஏன்னா என்ஜிஓக்கள் வந்து வேக்சின் போடாமல் ஜஸ்ட் நாய் மேலே வந்து சின்ன ரவுண்டு மட்டும் அடையாளத்துக்காக போட்டாங்களே ஒழிய வேக்சின் உண்மையிலேயே போடல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கேம் அங்கே பேசப்பட்டது விவாத நிகழ்ச்சியில். இப்போ அது குறித்து விவாதம் வந்து தொடர்ந்து அங்கே நடைபெற்றதா, இல்லை வந்து இது ஒருவேளை நம்மளோட கண்ட்ரோல் மீறி போயிருச்சுன்னு பார்க்குறீங்களா உங்களோட பார்வையில்? இல்லை இல்லை, இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இது அனிமல் ஃபீட்ஸ் விற்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. வேக்சினேஷன் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அப்புறம் நாங்கள் அதுக்கு ஸ்டெரிலைஸ் பண்ணுவோன்னு நிற்கிற அந்த ஏபிசி பார்த்துக்கிற அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. இது எதுவுமே ஒழுங்காக செயல்படலைங்கிறத தாண்டி ஒரு விஞ்ஞானத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நாய்க்கு வேக்சின் போட்டாலும் நாய் கேரியராக இருந்து உங்களுக்கு நோயை வர வைக்கலாம். நாய்க்கு நீங்கள் வேக்சின் போடுறது நாய்க்கு ரேபிஸ் வராமல் பாதுகாக்குமே ஒழிஞ்சு, ரேபிஸ் இல்லாத நாயின்னு நம்புகிற நாய்கள் இப்போல்லாம் அது செய்தியாகவும் வந்திருக்குது. நீங்கள் போய் தேடினீங்கன்னா அது கிடைக்கும். டாக் லவர்ஸ், டாக் ஓனர்ஸ் ஆர் பிட்டன் பை தேர் ஓன் டாக் அண்ட் தே பிகம் ரேபிட் அண்ட் டெட் டியூ டு ரேபிட். அப்போ என்ன அர்த்தம்? அவங்க நினைக்கிறாங்க நான் என் நாய்க்கு வேக்சின் போட்டால் என் நாய்க்கு நோய் இருக்காதுன்னு. தே கேன் பி கேரியர். இதை வந்து நீங்கள் கோவிடில் நிறைய நேரங்களில் பிள்ளைங்க ஒரு தாத்தா வீட்டிலே படுத்துருக்கிறா, அவர் எங்கேயும் போகலை, பையன் வெளியூர்லேருந்து போயிட்டு வந்து சாப்பிட்டு போனால் அவனுக்கு நோய் வரல, தாத்தாவுக்கு நோய் வந்த கதை தான் இது. அந்த சயின்ஸ் தான் இது. தே கேன் பி கேரியர். ஸோ இது எந்த விதத்திலையும் சமுதாயத்தில் ரேபிடை ஒழிக்க போகிறது கிடையாது. எது நாய்க்கு நான் வேக்சின் போட்டு விட்டுட்டேன் அதனால் அந்த நாயிலேருந்து நோய் பரவாதுன்னு சொல்கிற அந்த இடம் தான் எனக்கு ரொம்ப வலிக்கிற இடம். நான் இதை போட்டால் வரக்கூடாதுல்ல எனக்கு, ஆனால் நாய் பரப்பும், வீட்டு நாயே பரப்பும்னா தெரு நாய்களுக்கு என்ன வேக்சின் எத்தனை ஷெடியூல் போடுவாங்க? வீட்டு நாய் கரெக்டாக டேட் பிரகாரம் கொண்டு போட்டு நாய்களிலிருந்தே டாக் ஓனருக்கு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா ரோட்டில் நாய்க்கு வேக்சின் போட்டால் எங்கள் வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிற அந்த தொண்டு நிறுவனங்களும் அரசாங்கமும் என்ன விதமான புரிதலோடு இருக்கிறாங்கங்கிறது தான் என்னுடைய கேள்விக்குறி. அதுதான் அன்னைக்கு என்ன அங்கே தள்ளிட்டு போச்சுது. இப்போ வேக்சின் போட்டாலே வந்து ரேபிஸ் ஒழிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்த்தோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது ஒழிக்க முடியாதுன்னு பண்ணும்போது வேக்சினே போட மாட்டாங்களே அப்போ? அதுதான் வேக்சின் போடலைங்கிறதே நான் சொல்கிறேன்ல. 18 பிடிச்சிட்டு போகிறதே 36% டாக்ஸ் தான். அதில் ஒரு 18% டாக்ஸுக்கு தான் அவங்க வேக்சினேட் பண்ணுறாங்க, 10% டாக்ஸுக்கு தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்கங்கிறது செய்தியாக இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன், இதில் எல்லாத்தையும் நீங்கள் எப்படிலாம் பார்த்தாலும் இது ஒரு டோட்டல் ஃபெயிலியர் ஆஃப் சிஸ்டம் வாட் தே கிரியேட்டட். Now they have to rectify. They cannot sit and watch. இது வந்து அரசாங்கத்தை தான் நீங்கள் சொல்லணும். இது ஷோவில் நீங்கள் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஷோ வந்து மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தத்தானே அந்த ஷோ நடத்தினாங்க. இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு எல்லாரும் அதை கொண்டாடுறாங்கன்னா ஏன்? கடிப்பட்டவங்க எல்லாம் அதை பார்ப்பான், வளர்க்குறவங்க எல்லாம் அதை பார்ப்பாங்க. விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்காதவங்க ஏன் இவங்க முட்டிக்கிறாங்கன்னு பார்க்குறவங்களுக்கு கடிச்சா தெரியும் அது என்னன்னு. அதாவது 2 விஷயம் இருந்தது அன்னைக்கு. எதிர்த்தரப்பில் இருந்த 3/4 பேரில் எத்தனை பேர் நீங்கள் கடிப்பட்டு வேக்சின் போட்டிருப்பீங்கன்னா அதில் இறந்து போன 2-3 குடும்பத்தை தவிர மற்ற யாருக்கும் நாயினால் தொந்தரவுன்னு தன்னாலுக்கு வந்ததில்லை. அடுத்தவனை பார்த்து தனக்கு அவனுக்கு வந்தது எனக்கும் வரலாம், அதனால் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக வந்த நல்ல உள்ளங்கள் தான் எதிர்த்தால உட்காந்துருந்தது. அது என்ன நடந்தாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னு சொல்கிறது தான் நாய் ஆர்வலர்களாக இருந்தாங்க. ஸோ அது அவங்க குற்றம் சாட்டப்பட வேண்டியவங்க மேலே சாட்டணும், அவ்வளோதான். புரியுது அவங்களுக்கு? அதனால் ஷோவில் வந்து ஒரு பக்கமாக நடந்துக்கிட்டாங்கிறத நம்ம ஏற்றுக்க முடியாது. நியாயமாக நடந்துக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே டாக்டர், அப்போ அதே ஷோவில் வந்து நீங்கள் முக்கியமான விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, அந்த ரேபிஸ் குறித்து பேசும்போது தமிழ்நாட்டில் ரேபிஸ் வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியாவிலேயே வந்து அதிக ரேபிஸ் நோய்கள் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அது நான் சொன்ன கருத்து இல்லை, அது கோபிநாத் சார் தான் சொன்னார். அது உண்மை இல்லை. அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன், வெஸ்ட் பெங்கால், பீகார் அந்த மாதிரி 4-5 ஸ்டேட் தான் ரொம்ப அதிகமான பாதிப்பில் இருக்குது. தமிழ்நாட்டில் இது இருக்கவே கூடாது. 18 பேர் போன வருஷம் இறந்ததாக படித்தேன். அதனால் அது உண்மை இல்லை. நீங்கள் சொன்ன பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அகமதாபாத்தும் கோவாலையும் வந்து வேக்சின் ரேபிஸ் ஃப்ரீன்னு மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? எக்ஸாக்ட். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடங்கள்ல இருந்து நம்ம எப்படி கற்றுக்கலாம்? ஏன்னா அந்த இடங்கள் என்ன நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக ரேபிஸ் எராடிகேட் பண்ணி ஒரு இதுவாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அது ஒரு மாடல் ஒரு சிட்டியாக வச்சு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் குறிப்பாக என்னென்ன மாதிரி ஃபாலோ பண்ணலாம், அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க, நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கோவா வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் சிட்டி. அது ஒரு யூனியன் பிரதேசம், அவ்வளோதான். அது சின்ன ஊர் தான். அது
அந்த ஊரில் வெளிநாட்டு மக்கள் வர்றதை தடுக்காமல் இருக்கணும்னா நாய்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சி தான் அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். மக்கள் மேலே உள்ள அக்கறையில் அங்கேயும் பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்க வந்தால் நம்ம பொழப்பு போயிடும்னு நினச்ச உடனே அந்த நாய்களை நம்ம பராமரிக்க ரோட்டில் விடக்கூடாது. ஏன்னா வெளிநாட்டுக்காரங்க எங்கே வந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாடுகளையும் ஆடுகளையும் நகரங்களில் ரோடுகளில் சாலைகளில் அது பாட்டுக்கு டிராஃபிக்கில் போகிறத ஃபோட்டோ எடுத்து போடுறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இந்தியான்னு காமிக்கிறான் அவன் உலகத்துக்கு. எப்படி சேரியை காமிப்பாங்களோ அடுத்தால் அவன் காமிக்கிறது ரோடுகளில் நடமாடுற விலங்குகளை காமிப்பான். புரியுது அவங்களுக்கு? அதனால் கோவாவில் அவங்க ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ரே டாக்ஸை ஒழிக்கணும்னு நினச்சாங்க. ஸ்ட்ரே டாக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கான இந்த திட்டங்களை வேக்சின் போடுறது, நாயை ரோட்டில் விடாமல் பார்த்துக்கிறது, வர்ற நாய்களுக்கு ஏபிசி சிஸ்டம் ஒழுங்காக வச்சு பராமரித்தாங்களே தவிர புல்லிங் அங்கேயும் பண்ணலை. அதாவது அந்த நாய்களை கொன்னுலாம் அவங்க பண்ணலை. அதே தான் அகமதாபாத்லேயும். ஸோ அந்த திட்டங்களை ஒழுங்காக தான் சொல்கிறாங்க. 36% டாக்ஸ் ஆர் கேட்ச்னு சொன்னால் மச்சம் 67 டாகை பற்றி கவலைப்படவே இல்லையே இங்கே. ஸோ நம்முடைய அரசாங்கம் என்ன செய்யணும், நம்முடைய கார்பரேஷன் என்ன செய்யணும்னா தே ஹாவ் டு பி சின்சியர் டு திஸ் ஜாப். இதில் என்ன சொல்லுவேன், ஒரு கட்டத்தில் நம்முடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு டாக்டரால் வரும்போது தான் அவர் என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து இது இந்த நாய்களை நம்மளால் ஒழிக்க முடியாட்டாலும் நம்ம வந்து நாய் தடுப்பு ஊசிகளை எல்லா இடத்துலையும் வர வைக்கணும். ஒரு கட்டத்தில் அது இல்லாமல் இருந்தது. அந்த ஸ்டாக்கை வந்து இப்போ எல்லா பிஹெச்சியும் கொண்டு போய் சேர்த்த பெருமை ஒரு மருத்துவர் அமைச்சருக்கு தேரும். ஒருவேளை அனிமல் ஹஸ்பண்டரியில் ஒரு கால்நடை டாக்டர் இருந்திருந்தாருன்னா அவர் ஒருவேளை இதை அக்கறையாக பார்த்துருந்துருப்பாரோ என்னம்போ தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஆமாம். இனிமேலாம் நீங்கள் இவ்வளோ 70 வருஷம் ஆனதுக்கப்புறம் எல்லா துறைகள்ல இருந்தும் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வரும்போது அந்தந்த துறைக்கு அந்தந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு அந்த மினிஸ்ட்ரியை போட்டால் என்ன? இப்போ ஹெல்த் மினிஸ்டர் ஒரு டாக்டராக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அனிமல் ஹஸ்பண்டரிக்கு டாக்டர் இருக்கிறாரு. ராதாகிருஷ்ணன் சாரே ஒரு வெட்டினரி டாக்டர் தான். அவரை மாதிரி ஆளை தானே அதில் போட்டு வேலை வாங்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ணால் தான் இனிமேல் வந்து நமக்கு தேவையானதெல்லாம் நடக்கும். ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆள் அந்த செக்ரட்டரி போஸ்ட்டுக்கும் வரணும், மினிஸ்டர் போஸ்ட்டுக்கும் வரணும். அதை பற்றி தெரிஞ்ச ஆள்கிட்ட கையாள விடணும். அரசியல் பண்ணுறவங்க கிட்ட இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது. அவங்க அரசியல் தான் பண்ணுவாங்க, ஸ்டாட்டிஸ்ட் தான் கொண்டு விடுவாங்க. மக்கள் பாதிக்கப்படுறது அவங்களால நிறுத்த முடியாது. ஸோ இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னா அனிமல் ஹஸ்பண்டரி போர்டு ஒழுங்காக செயல்படலை. ஓகே, ஆமாம், அவ்வளோதான். ஃபெயிலியர் ஆஃப் தட் சிஸ்டம். கரெக்ட். ஒரு பக்கம் கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கம் அக்கௌண்டபிலிட்டியை வச்சாலும் இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் இன்னொரு பாயிண்ட்டை சொன்னீங்க. என்ன அப்படின்னா இந்த வெளிநாட்டு நாய்களை வந்து இம்போர்ட் பண்ணி நிறைய பேர் வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நாய்களோட பிஹேவியரே தெரியாமல் மக்கள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அது நாய் வளர்க்குறது ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேஷன் மட்டுமா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டஸ். ஏன்னா அந்த வெளிநாட்டு ஸ்டேட்டஸ், நான் வச்சிருக்க நாயை வச்சு தான் என்ன மதிக்க போகிற மாதிரி அந்த நாய்களை ரோட்டில் கூட்டு போகிறவங்க அவங்களுக்கு எவ்வளோ கௌரவம், எவ்வளோ இது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மனித பிஹேவியர்லாம் பார்க்க அந்த பிஹேவியர் தெரியாம நிறைய பேர் வளர்க்குற மாதிரி பொறுத்தளவில் அங்கேயும் சட்டம் தானே உடைக்கப்படுது. அந்த நாய்கள் எப்படி இறக்குமதி பண்ணப்படுது, எப்படி ஒரு சின்ன இருந்து 2 ஆமையை கொண்டு வந்தால் பிடிச்சிடுறாங்க, அங்கேருந்து 2 பாம்பை கொண்டு வந்தால் பிடிச்சிடறாங்க. இவங்களுக்கு சந்தோஷத்துக்காக கிடைக்கிற இந்த நாய்கள் மட்டும் எப்படி கிடைக்குது? காரே கிடைக்க மாட்டேங்குது. காரையாவது 2 கார் 3 கார் இம்போர்ட்டட் கார்னா பிடிச்சிடறான். இந்த நாய்கள் மட்டும் எங்கேருந்து வருது? ஏன் அதை தடுக்க முடியல? அது பெரிய மாஃபியாங்க என்னை பொறுத்தளவில். நான் இப்படி சொன்னால் அது தப்பு, ஆனால் வேற என்ன சொல்கிறது? இது இப்படி எப்படி சொல்ல முடியும்? இதை எப்படி இந்த இறக்குமதி பண்ணப்பட்டிருக்கலாம்? கூடாதுன்னு பண்ணுறது எப்படிங்க பண்ண முடியுது இந்த நாட்டில் மட்டும் எல்லாமே? இப்போ அந்த வளர்ப்பு நாய் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பிரச்சனை இருக்குன்னு பார்க்குற சமயத்தில் நான் ஒரு நாய் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தனி மனிதன் வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும், அதோட பிஹேவியர் கொண்டு சைக்காலஜி கொண்டு தெரிஞ்சால் தான் நம்ம நாய் வளர்க்க முடியும். எதுவுமே தெரியாமல் நீங்கள் சொன்னது போல் ஒரு ஸ்டேட்டஸ்க்காக நாய் வளர்க்க போகிறது தான் அதை பிற்காலத்தில் வந்து அபாண்டன் பண்ணிட்டு போயிடுறாங்க, அந்த தெருநாயை வந்துடுது. இப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணுறோம்? நிறைய வீடுகளில் நான் பார்க்குறது, குழந்தைங்க ஒரு 10 வயசு வரும்போது போர் அடிச்சு போய் அந்த குழந்தைங்க நாயக்கு ஆசைப்படும். அவங்களெல்லாம் கொண்டு போய் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கில் கொண்டு போய் விலங்குகளை காமிக்கணும். ஆனால் அவங்கள வீட்டில் வச்சு வளர்க்குறேன்னா நீ நாய்க்கு கழிவை அள்ளி போடுவியான்னு கேட்கணும். அப்போ அந்த குழந்தைங்க வேணான்னு சொல்லிடும். அம்மா கழிவல்ல மாட்டேன், அப்பா கழிவல்ல மாட்டேன், நீ அள்ளி போடுவியா? ரோட்டில் கூட்டி போயெல்லாம் விடக்கூடாது. அப்படி அந்த குழந்தைங்களுக்காகத்தான் அவங்க வாங்க ஆரம்பித்து அப்புறம் அவங்க அது மேலே ஒரு ஈடுபாடாகி 14 வருஷம் கழித்து அந்த நாய் செத்து போன அன்றைக்கி ரொம்ப குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து போன மாதிரி அழுது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு நாய்க்குட்டியை வாங்கி வளர்த்து, இப்படி தான் அந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன் போயிட்டுருக்கும்.
புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் அவங்கள மேலே நான் தப்பு சொல்லலை. ஆனால் அவங்க வந்து தன்னை போல் பிறரை நேசிக்கிறவங்களா இருக்கணும். எனக்கு எது கஷ்டமோ அதை நான் அடுத்தவங்களுக்கு தரமாட்டேன். அப்படி இல்லைன்னா நகர வாழ்க்கைக்கு அவன் எந்த மனிதனும் உகந்தவன் அல்லன்னு நான் சொல்வேன். அப்படி தானே? லெஃப்டில் போகிறது, லெஃப்டில் தான் போகணுன்னா லெஃப்டில் தான் போகணும். நான் ரைட்லேயும் போவேன்னு போயிட்டு எனக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது, நான் இப்போ ஸ்பீடாக போவேன், நான் என்னால் போக முடியும்னு சொல்லிட்டா என் வண்டி வாகனங்கள் போக முடியுமா? ஸோ எவ்வளோ பெரிய வாகனம் வாங்கினாலும் இன்றைக்கி நீங்கள் ஒரு தள்ளு வண்டி போகிறதுக்கு பின்னால் அதுக்கு பின்னால் நின்றுட்டு தான் போகிற இடத்துல நிற்கிறீங்க. முக்கியமான சாலைகளில் உங்களால் தள்ளி தவிர்க்க முடியாது அந்த மாதிரி விஷயங்களை. ஸோ இந்த மாதிரி சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நம்ம எல்லாரும் நடக்கலைன்னா காவோஸ் தான் இருக்கும். டிராஃபிக் காவோஸ் எப்படி வருது அங்கங்கே, அதே தான் நடக்க போகுது. அதனால் நம்ம ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் அமெரிக்கான ஒரு படம்லாம் அங்கே வந்துடுது பார்ப்போம். அந்த காலத்தில் அமெரிக்காவை பார்த்தா அது நம்மளோட கேவலமாக இருந்திருக்கு. என்ன சொல்கிறீங்க? நம்மள அளவு கூட மனிதாபிமானமாக அவங்க வளரலைங்கிறத பார்க்கலாம். ஒருத்தனை சுட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு உயிர் பலிகள் நிறைய இருந்திருக்கு. இப்போ தான் நம்ம கூலிப்படைகளை வச்சு கொள்றதையும் நம்மளும் பார்க்குறோம். இந்த பொருளாதாரத்தினாலேயோ இல்லைன்னா ஒரு ப்ரெஸ்டீஜ் காரணத்திலேயோ இல்லைன்னா ஏமாற்றப்பட்டதோ ஏதோ ஒன்றுக்காக கொல்ல பண்ணுறதை பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு சமுதாயம் வளர்ந்து இது மாதிரி குற்றங்கள்லாம் நடக்காத ஒரு சமுதாயமாக மாறணும்னா குற்றங்களை சட்டப்பிரகாரம் தண்டிக்கிற சிஸ்டம் சரியாக இருந்ததுன்னா இதெல்லாம் வராதுன்னு தானே அர்த்தம். ஸோ இப்படி நம்ம எல்லாத்துலேயும் முன்னேறணுங்கிற ஒரு கட்டம் இருக்கும்போது தனி மனிதர்களாக சில விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. அதில் முக்கியமானது இந்த மாதிரி விஷயங்கள். 18 வயசுக்குள்ள பசங்களுக்கு வண்டியை வாங்கி தர்றது, அவங்க என்ன வண்டி கேட்டாலும் வாங்கி தர்றது, அப்புறம் செத்து போன அன்னைக்கு படத்துக்கு நல்லா உட்காந்துட்டு வண்டியை வாங்கி கொடுத்து நம்மளே கொண்ட மாதிரி தானே அர்த்தம்னு எத்தனை தோப்பங்களுக்கு தெரியும், எத்தனை தாய்க்கு தெரியும் தெரியாது. என்ன சொல்லுங்க? அந்த ஸ்பீடு வண்டியெல்லாம் 17 வயசில் எதுக்கு? அப்போ இந்த நம்ம சட்டம் என்ன பண்ணியிருக்கணும்? 18 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் சின்ன வண்டிகள் தான் முதல்ல வாங்கி தரணும். லைசன்ஸ்னு வந்தால் 50 சிசி அல்லது 100 சிசி வண்டி தான் ஓட்டணும். இல்லை என்ன ஏதாவது ஒன்று தானே பண்ணி ஆகணும்ல. நம்ம அந்த குழந்தைங்க மேலே அக்கறை தானே காட்டுறோம். அந்த குழந்தைய காட்டுப்போக்கில் வளரக்கூடாதுங்கிறது தானே நம்ம அதை செய்கிறோம். அப்போ வழிமுறைப்படுத்த தானே செய்யணும் அதுங்களை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் உள்ள செய்யணும்னு தான் நான் நினைப்பேன். டாக்டர், இப்போ இந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு படவா கோபி பேசினது கேட்டிருப்பீங்க நீங்கள். அவர் பாதுகாப்போடு போகணுன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது ஒரு வகையில் சரிசையாக பார்த்தாலும் இப்போ பொதுவாகவே நாய் வளர்க்குறவங்க ஒரு வீட்டில் நாய் வளர்க்குறாங்க அப்படின்னா பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு ஆள் வருவார். அவருக்கு நாய் பயமாக இருக்கும். ஆனால் வந்தவர் நாய் அவங்க பக்கத்தில் போகும்போதே ஒரு பயம் வந்துடும். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது ஜிம்மி சின்ன பையன் ஒன்றும் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. இவங்களுக்கு அந்த நாய் பற்றி தெரியும், அவங்களுக்கு அந்த நாய் பற்றி தெரியாது. இருந்தாலும் ஒரு பிரச்சனையோட இன்னொரு வீட்டுக்காரர் வர்றாரு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் நாயை கரெக்டாக கட்டி வச்சா பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க வீட்லேயும் ஃப்ரீயாக விட்டுறாங்களா, அது தாக்க வரும்போது அதுதான் ஒரு இந்த இஷ்யூவுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். ஏன்னா இதுதான் மேக்ரோ லெவலாக பரவி சிட்டி முழுக்க வந்துருச்சு. வீட்டில் இருந்த நாய் தெருவுக்கு வந்துருச்சு. இப்போ வீட்டில் கிடைச்ச நாய் தெருவில் எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஒரு இஷ்யூவை வீட்டுக்குள்ளேயே நம்ம கன்ஃபைன் பண்ணணும், வீட்டுக்குள்ளேயே முடிக்கணும் அப்படின்னா இப்போ நாய் வளர்க்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்வீங்க டாக்டர் நீங்கள்? இல்லை, அவங்க கொஞ்சம் சென்சிட்டிவாக இருங்கன்னு சொல்வேன். ஏன்னா அடுத்தவனை எப்பொழுதுமே நம்ம டிவியில் நியூஸ் பார்க்குறோம், ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறான். அது எங்கேயோ இறந்து போகிறது நமக்கு ஏதாவது நம்ம சாப்பிட்டுட்டே பார்ப்போம். நம்ம வீட்டில் சாப்பிடாம கிடப்போம். மரணங்கள் நம்மளை ஒரே மாதிரி பாதிக்கிறது இல்லை. என் வீட்டில் என்னோட சேர்ந்தவங்க என்ன சார்ந்தவங்க இறந்து போனால் அந்த மரணம் என்ன பாதிக்கிறதும், தொலைக்காட்சியில் நான் விசுவலில் பார்த்துட்டு இறந்து போனால் அப்படிங்கிறதும் ஒன்று போல் என்ன பாதிக்கிறது இல்லை. ஆனால் பாதிக்கணும். நாயினால் இவ்வளவு சமுதாயம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கிறப்ப என் வீட்டு நாய் பக்கத்து வீட்டில் 2 பேரை தூங்க விடாமல் பண்ணுற அளவு குலைக்குதுன்னா ஒன்று அந்த நாய்க்கு நான் தூக்க மருந்து கூட தூங்க வைக்கணும், இல்லை டாக்டர்கிட்ட கொண்டு போய் அதை காமிச்சு வேறு இடத்துலையாவது கொஞ்ச நாள் வச்சுட்டு அந்த குறைப்பு குறைஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வர அளவுக்கு நம்ம பண்பாளர்களாக மாறணும்னு நான் நினைப்பேன். புரியுதா உங்களுக்கு? நான் எல்லாத்தையும் சொல்கிறது அது அந்த சுவர் எனக்கு சொந்தமில்லாத இடத்துல நான் ஒரு நாயை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? நாய்க்கு மண்ணில் கால் படுற மாதிரி ஒரு இடம் இல்லாமல் நாயை வளர்க்கலாமா? எனக்கு தெரியாது. இதெல்லாம் தப்பான விஷயங்களாக எனக்கு படுது. நாய் ஆர்வலனாக இருந்தால் கூட. எங்கள் அம்மாவுக்கு ஒரு 7 ஏக்கர் இடத்துல இருக்கிறாங்க. அது பாட்டுக்கு 10 நாயை வளர்க்குறாங்க. எந்த நாயும் கடிக்காது, எந்த நாயும் ரேபிஸ் கிடையாது, எந்த நாய்க்கும் வேக்சினும் போடலை. ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிறாங்களா, தெருநாய்களோட பழக்கம் இல்லையா, அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஒன்றுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு கற்றுனாங்கன்னா அது நாய் குறைக்கிறதே வர்றவனு நிறுத்த தான். நின்றுட்டான்னா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அவன் நடந்து வந்தால் மேலே போய் காலை வைக்குமே தவிர கடிக்காது அந்த நாயெல்லாம். அது பசியோடு இருக்கிறது இல்லை. புரியுதா? அதுக்கு முக்கால்வாசி நாங்கள் வீட்டில் சோறு பண்ணணும் கூட அவசியம் கிடையாது. அது காட்டில் நலைக்கும் போதே அங்கே எலி என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் சாப்பிட்டுட்டு இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நாய்களை வளர்க்குறதுக்கு லைசன்ஸ் கொடுக்கணுமே தவிர நகரத்துக்குள்ளே ஆல்ரெடி லாவே இருக்குது. 1997 அனிமல் ஹஸ்பண்ட்ரி லாவே
அனிமல்ஸ் ஆர் ஸ்ட்ரே அனிமல்ஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட் இன் சிட்டி லிமிட்ஸ்ங்கிறது இருக்குது. அது சட்டம். ஸ்ட்ரே அனிமல்ஸ் நாட் ஓன்லி டாக்ஸ். ஆமாம், எந்த பன்னியாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், கோழியாக இருக்கலாம், எல்லாமே வந்து நகர எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது மனிதர்கள் வாழ்கிற இடத்துல அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸ் இருக்குது. அது ப்ரொஹிபிட்டட், தவிர்க்கப்பட வேண்டியது. ஆனால் பேண்டு கிடையாது. அந்த வார்த்தை ஏன் உபயோகிக்கலன்னு எனக்கு தெரியாது. நான் இதை தவறாக அந்த நம்முடைய நீயானால பேண்டுன்னு தான் உபயோகித்தேன். அது கட் பண்ணிட்டாங்க. ஆனால் ப்ரொஹிபிட்டட் லால. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த அந்த அந்த வளர்க்குறவங்க மைனாரிட்டி, அதாவது சைலண்ட் மெஜாரிட்டி, வோக்கல் மைனாரிட்டி அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டு இந்த இரு பக்கத்தையும் சொன்ன விஷயம். மெஜாரிட்டி தான், ஆனால் அவங்களால இதுக்கு எதிர்த்து பேச முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அவங்க மைனாரிட்டி தான், ஆனால் அவங்களால எதையும் பண்ண முடியுது. அதை தான் அன்னைக்கு மிஸ்டர் கோபிநாத் வந்து அதை பாதிக்கிறவங்க வந்து காமன் மேன். ஆனால் அப்போ செய்கிறது யாரு? மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் ஆஃப் சொசைட்டி. ஆனால் இதுக்கு என்ன காரணம் பார்க்க போதான் டாக்டர்? இப்போ வந்து இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் சொல்கிறீங்க, டெய்லி ஒரு செய்தியை பார்த்துட்ருக்கோம். குழந்தைகள்லேருந்து வயசான அம்மா வரைக்கும் நாய் தாக்குறதை டெய்லி பார்த்துட்ருக்கோம். தெருநாய்கள்னால இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த தெருநாய் வளர்ப்பவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்களுக்கு எதற்காக தொடர்ந்து ஆதரவாக இருக்காங்க? அவங்க மனநிலை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒருவேளை மனிதர்களை பிடிக்காம நாய்க்கு ஆதரவாக பேசுகிற மனநிலை எப்படி இருக்கு டாக்டர்? அதான் எனக்கு புரியல. எனக்கு நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்ட் தான் அன்றைக்கி அவர் கண்டம் திஸ்ன்னு கத்தி விட்டார். ஆனால் உண்மையில் என்னென்னு பார்த்தா அது நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த உணர்வு அவங்களுக்கு இல்லைங்கிறது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இது என்னன்னு போட்டு யாரை வேணாலும் கடிக்கட்டும், எத்தனை வேணாலும் சாப்பிட்டோம், நாய் என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், நாய் என் தெருவில் தான் நிற்கணும். ஆனால் பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க கடைசி. அதனால் அது வந்து தவறான ஒரு விவாதம். அதுக்கு கொலை செய்கிறவனுக்கு கூட அந்த கூலி தொழிலாளிகளுக்கு கூட ஒரு நியாயம் இருக்கும். அதை போய் நம்ம நியாயம் எடுக்க முடியும்? பெரும்பாரியான சமுதாயம் நான் நிம்மதியாக வாழணும் நகரத்தில், அதுக்கு என்ன வேணாலும் விலை கொடுக்கலாம். அதில் ரேபிஸ் நோயை பற்றி தெரிஞ்சவங்க நிச்சயமாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ரேபிஸ் நோய்னா என்னன்னு தெரிஞ்சவங்க, அந்த நோய் வந்து ஒருத்தரை பறி கொடுத்தவங்க பார்க்காம இன்னும் தெரியுமில்ல அவங்களுக்கு, அவங்க முக்கால்வாசி பேரை அவங்களே அடக்கம் பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட்டில் தரமாட்டாங்க. பாடி முதல்ல நம்ம ஊரில் கொடுக்காம போகிறதெல்லாம் ரேபிஸ் டெத்து தான். அதுக்கப்புறம் தான் கோவிட் டெத் வந்தது. அப்போ அந்த அளவுக்கு முகத்தை பார்க்காம சொந்தக்காரனை கொண்டு போய் அரசாங்கமே கொண்டு எரிக்கிறது. அப்போ அந்த காலத்தில் என்னெல்லாம் நடக்கும்னு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ மாதிரி கொண்டு போய் டீசெண்டாக கொண்டு போய் இதில் அது என்ன எலக்ட்ரிக் கிரெமட்டோரியத்தில் பண்ணுறதை பார்க்கலாம். அப்போல்லாம் என்ன நடந்திருக்கும்? அந்த உடம்பை எப்படி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க? என்ன சொல்கிறீங்க? அவனுக்கு பயம் தானே. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிற இன்றைக்கும் நம்மள ஒருத்தன் இல்லாமல் போக்குற ஒரு நோய்க்கான ஒரு விலங்கை நான் வளர்த்து தான் தீர்வேன்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவ்வளோ அதுக்காகத்தான் நான் அன்றைக்கி போனேன். நகரங்களும் அது பேர் என்ன கார்பரேஷன் அது என்ன முனிசிபாலிட்டி எல்கைக்குள்ளே நம்ம இந்த விலங்குகளை வச்சுக்கிறது தவறுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதில் வந்து பல சட்டங்கள் இருக்கு டாக்டர். காமன் பப்ளிக் பிளேஸில் வந்து உணவு வைக்கக்கூடாதுன்றது, நாய்க்கு வந்து அந்த மசில்ஸ் போடணும், அதெல்லாம் தொடர்ந்து விழிப்புணர்வு கொடுத்தே இருந்தாலும் அதை வந்து சரியாக கடைபிடிக்க மாட்டாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து இருக்குது. அது கூட நீங்களும் பல கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. இதுவும் விழிப்புணர்வாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம் டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. தேங்க்யூ டாக்டர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.